மார்ச் 27. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவன் கேட்கிறார். இன்றைய வேத வாசிப்பு யாக்கோபு 5 வசனங்கள் 13 முதல் 16 வரை. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. குறிப்பு வசனம்: நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. யாக்கோபு 5:16. நடிகரும் தற்காப்பு கலைஞருமான ஜாக் தனது தாயாரின் 100வது பிறந்த நாளில் தனது மனமாற்றத்திற்கு அவர் எவ்வளவு உதவியாக இருந்தார் என்பதை பகிர்ந்து கொண்டு அவரது தாயை கௌரவித்தார். அம்மா விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று அவர் எழுதினார். மகா பஞ்ச காலத்தில் தன் 3 ஆண் குழந்தைகளை தானே பராமரித்தாள். 2 வாழ்க்கை துணைவர்கள், ஒரு மகன், ஒரு வளர்ப்பு மகன் மற்றும் பேர குழந்தைகளின் மரணங்களை சகித்தாள் மற்றும் பல அறுவை சிகிச்சைகளை தாங்கினாள். சிறிதோ பெரிதோ அவள் என் வாழ்நாள் முழுவதும் எனக்காக ஜெபித்தாள் என்றவர். மேலும் திரைத்துறையில் என்னை அர்ப்பணிக்கையிலும் அவள் என் வெற்றி மற்றும் ரட்சிப்புக்காக வீட்டில் ஜெபித்தாள் என்றும், நான் எவ்வாறு இருக்க வேண்டுமோ இருக்கக்கூடுமோ அவ்வாறே என்னை தேவன் மாற்றியதற்காக என் அம்மாவுக்கு நன்றி என்று முடித்தார். ஜாக்கின் தாயின் பிரார்த்தனைகள் அவருக்கு ரட்சிப்பையும் தேவனுக்கு பயந்த மனைவியையும் கண்டறிய உதவியது. அவள் தன் மகனுக்காக ஊக்கமாக ஜெபித்தாள். தேவன் அவளுடைய ஜெபங்களை கேட்டார். எப்பொழுதும் நமது ஜெபங்களுக்கு நாம் விரும்பும் விதத்தில் பதில் கிடைப்பதில்லை. எனவே ஜெபத்தை மந்திரக்கோலாக பயன்படுத்த முடியாது. இருப்பினும் யாக்கோபு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது என்று நமக்கு உறுதியளிக்கிறார். இந்த அம்மாவை போலவே நோயுற்றவர்களுக்காகவும் பிரச்சனையில் இருப்பவர்களுக்காகவும் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவளைப் போலவே நாம் ஜெபத்தின் மூலம் தேவனுடன் தொடர்பு கொள்ளும் போது உற்சாகத்தையும் அமைதியையும் ஆவியானவர் செயல்படுகிறார் என்ற உறுதியையும் கண்டுகொள்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள யாருக்காவது ஒருவருக்கு ரட்சிப்பு அல்லது குணமடைதல் அல்லது உதவி தேவையா? விசுவாசத்துடன் உங்கள் ஜெபங்களை தேவனிடம் கொண்டு செல்லுங்கள். அவர் கேட்கிறார். உங்கள் உருக்கமான ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிப்பதை நீங்கள் எப்போது பார்த்தீர்கள்? யாருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள்? அன்பான அப்பா, விட்டுவிடாமல் தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க எனக்கு உதவும். நான் விடாமுயற்சியுடன் இருக்க உதவும் உமது அன்புக்கு நன்றி.